அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த 9 கிரகத்தை இயக்கக்கூடிய சக்தி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா 9 கிரகம் இதை வச்சு இயக்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை, ஒவ்வொரு பாவத்தில் உங்களுக்கு முக்கியமானது எந்த பாவம், உங்களுக்கு என்னென்ன தினமும் என்ன வேண்டும், என்ன என்ன ஆதிபத்தியமுடைய அமைப்பு வேணும், அந்த அமைப்புகளை நீங்களே எதன் மூலமாக, கோவிலுக்கே செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்க வீட்டில இருந்தே அந்த காரியத்தை செய்யலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அந்த மாதிரி என்ன சொல்லலாம்னா ஒவ்வொருத்தரும் 12 கட்டங்களுடைய தேவைகள். அப்ப அந்த 12 கட்டங்களுடைய தேவைகள் எல்லா மனிதனுக்குமே உண்டு. உயிர்காரகம் தேவைப்படுது, பொருள்காரகம் தேவைப்படுது. இந்த காரகத்துக்குண்டான இந்த ஆதிபத்தியமுடைய கிரகத்தை எப்படி இலகுவாக இயக்குவது என்பதுதான் மிக மிக ரகசியம். அப்ப ஒரு சூரியன் நம்ம ஒரு பாவத்தை சூரியனுடைய பாவத்தை, சூரியன் ஒரு பாவத்திற்கு நமக்கு அதிபதியா, 2 கூடையவராக இருக்கலாம், 11 கூடையவர், எந்ததா இருந்தாலும் சரிதான். அப்ப சூரியன் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகத்துடைய காரத்துவம் என்று சொல்லக்கூடிய அகம்பாவத்தை, அகம்பாவம் என்பது அகம், அப்படி அகம்னா என்ன சொல்லலாம்னா அகம்னா என்ன சொல்லலாம்னா உள்ளுக்குள்ள, உள் என்பதுதான் அர்த்தம். பாவம், அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற பாவத்தோடைய அகங்காரத்தை நாம் காட்டக்கூடாது. ஒரு 10ஆம் பாவமே சூரியனுடைய ஆதிபத்தியமா வந்துருச்சு. ஒரு கிளையண்ட் வருவாங்க என்ன சொன்னா, அவர்களை நம்ம மென்மையாக வாங்க உட்காருங்க, என்ன செய்யணும், என்ன வேணும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக டீல் பண்ணக்கூடியதுதான். வாங்க, என்ன வேணும், என்ன செய்யணும் அப்படிங்கும் போது என்ன சொன்னா, வர்றவன் என்ன செய்வான், இங்க வேண்டாயா, இவன்கிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அதுதான் அகம்பாவம். குரலை உயர்த்தி என்ன சொன்னா, கர்ச்சனை பண்ணுவதற்கு தொழில் ஸ்தானம் சரி வராது. அப்பதான் அப்ப அடுத்த வரணும்னா மென்மை வேண்டும், இல்ல நமக்கு பின்புலம் வேண்டும். பின்புலம் எத்தனை நாளைக்கு வச்சிருவீங்க, 4 நாளைக்கு வச்சிருப்பீங்க, 5ஆவது நாள் என்ன செய்ய, யாராவது வருவார்களா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் வந்துடும். அதனால சூரியன் என்று சொல்லி ஒரு கிரகத்துடைய காரகத்துவத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய டெம்பரேச்சரை என்ன சொன்னா, இப்படி நிமிர்ந்திருக்கிறவர்ல லைட்டா நிதானமா மடக்கி மென்மையாயிக்கணும். அந்த மென்மை தன்மை இல்லை என்று சொன்னால் சூரியன் அபாவத்தால் கெட்டு விடுவார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. அதற்கு அடுத்து சந்திரன் 10ஆம் வந்துட்டான். சந்திரன் 2 கூடையவனா வந்துட்டான். அப்ப என்ன செய்யறது, அந்த பாவத்தை இயக்கணும். அப்ப சந்திரன் என்று சொன்னாலே தண்ணீர் கொஞ்சம் நல்லா குடிக்கணும். தண்ணீர் நிறைய குடிச்சா கிட்னி ட்ரபிள் வரும்னு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பீதியை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. தண்ணீர் நிறைய குடித்தல் என்பது என்ன சொன்னா, குடிக்காமலே கிடைப்பதை விட 1 லிட்டர் பாட்டில் காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணிக்குள்ள வரைக்கும் குடிச்சிடும்ல. அந்த குடித்தல் என்பது என்ன சொன்னா, கடன் உள்ள ஊத்தி படவுடன் வெளியே போயிடக்கூடாது. மென்மையை கொஞ்சம் 2 மடங்கு குடிக்கணும், பிறகு வச்சிடணும். அதுக்கு பிறகு அப்ப என்ன சொன்னா, அந்த உடலில் என்ன சொன்னா, அந்த சந்திர சக்தி என்ன சொன்னா, ஒரு தண்ணீரால் சந்திரனை இயக்க முடியும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இதை நீங்கள் பரிச்சு பாருங்கள். சந்திரனை இயக்க வேண்டும். சந்திரனுடைய காரகத்துவம் நமக்கு எந்த கட்டமாக வருகிறதோ, அது தனஸ்தானமாக வரலாம், லாபஸ்தானமாக வரலாம், 12 குடையவனாக கூட வரலாம். அப்ப 12 குடையவனாக சிம்மலக்கணத்துல போய் 12 குடையவன் சந்திரன் தான் வருவான். அப்ப தலைமாட்டுல தண்ணி வச்சுட்டு எந்திரிக்கிற நேரம்லாம் என்ன சொன்னா, ஒரு 50 மில்லி தண்ணி குடிச்சிட்டு படுத்தோம்னா அந்த சந்திரனுடைய காரத்துவத்தை நீங்கள் இலகுவாக அனுபவிக்க முடியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. அதற்கு அடுத்து சந்திரனுக்கு அடுத்து செவ்வாயோடைய காரகத்துவத்தை எப்படி நீங்கள் இயக்க வேண்டும் என்று சொன்னால், உடற்பயிற்சி பண்ணணும்.
உடற்பயிற்சி பண்ண 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 என்ன நடக்கும்? உடற்பயிற்சி பண்ண 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 என்ன பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்படும். உடலுக்கும் நல்லது. அது செவ்வாய் எந்த காரகத்துவம் உடைய கட்டத்துக்கு ஆதிபத்தியம் உடையதோ அந்த காரகத்துக்கு உண்டான அந்த கட்டம் வந்து என்ன சொன்னா பளிச்சுன்னு வந்து என்ன சொன்னா வேலை செய்யும். உடற்பயிற்சி செவ்வாய், உடற்பயிற்சினாலே செவ்வாய் தான். வாக்கிங் போறது வந்து என்ன சொன்னா உடற்பயிற்சி. ஆனால் வேகமாக வந்து என்ன சொன்ன வீசி வீசி நடந்து கொஞ்சம் ஜாக்கிங் கணக்கு அப்படி போறது வந்து அது உடற்பயிற்சி ஆயிடும். வாக்கிங் போவது என்பது மென்மையானது, மென்மையானது. ஆனால் கொஞ்சம் வேகமாக வந்து நடத்தல், ஒரு எக்ஸசைஸ் பண்றது. எக்ஸசைஸ் பண்ணியாச்சுனாலே செவ்வாய் எந்த ஆதிபத்தியம் உடைய கட்டமோ அந்த கட்டம் வந்து உங்களுக்கு இலகுவா வேலை செஞ்சிடும். சரி, புதன் வந்து என்ன சொல்றான்னா வந்து எந்த காரகமுடைய கட்டத்திற்கு உங்களுக்கு வருகிறதோ நீங்கள் எப்பயுமே என்ன சொல்றாங்கன்னா இப்ப 2ஆம் பாவமே ஒரு இதற்கு புதன் வீடா வரலாம், 11ஆம் பாவமே லாபஸ்தானமே புதன் வீடா வரலாம். எந்த கட்டமா இருந்தாலும் செடிகளை வந்து என்ன சொன்னா அந்த கிளைகளை தடவி விட்டு அந்த இலைகளை வந்து நீவி விட்டு பேச கற்றுக்கொள்ளுங்கள். அது கேட்குதா கேட்காதான்னு தெரியாது. ஏன்னா பச்சை என்று சொன்னாலே வந்து புதன். அது கிளம்பிட்டியா? பார்த்து வாங்க. ஓகே. அப்ப அந்த செடிகளை வந்து என்ன சொல்றான்னா வந்து நம்ம வீட்டுல வந்து ஒரு மாமரமே இருக்கிறது. அதை நல்லா வந்து என்ன சொன்னான்னா வந்து ஓரத்தில் நின்று என்ன சொன்னா அந்த கிளைகள்லாம் சின்ன சின்ன காஞ்சதெல்லாம் வந்து தட்டி எடுத்து விட்டு அதை தடவி விட்டு சீக்கிரமாக மாம்பழம் காய்ங்க அப்படின்னு சொன்னாலே அது வேலை செய்யும். அப்ப புதன் என்று சொன்னால் பச்சை செடிகளுடன் பேசினால் உங்களுக்கு என்ன ஆதிபத்தியமோ அது ஆட்டோமேட்டிக்கா வேலை செஞ்சிடும். அதுக்கடுத்து வியாழன், குரு. இந்த குரு கிரகத்தை வேலை செய்ய வைக்க வேண்டும் என்று சொன்னால் பிரார்த்தனை பண்ணணும். நமக்காக பிரார்த்தனை பண்ணணும், பிறருக்காக பிரார்த்தனை. இவர்களுக்கு இந்த காரியம்லாம் நடக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், 4 பேரும் நல்லா இருக்கணும். ஒருத்தர் கஷ்டத்தை பார்க்குறோம், ஒரு நோயாளியா நடந்து போறாரு, இப்படியெல்லாம் காலில் எல்லாம் கெட்டு போட்டிருக்காரு, இவர் வந்து என்ன சொன்னா அவர் குணமாகணும் அப்படின்னு நாம் ஒரு பிரார்த்தனை பண்ணினால் குரு எந்த கட்டமாக இருக்கிறதோ அந்த கட்டம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். பிறருக்காகத்தான் குரு, அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதற்கு அடுத்து என்ன சொன்னா சுக்கிரன் என்று சொல்லக்கூடியது என்ன சொல்லலாம்னா டெய்லி வந்து நல்லா குளிக்கணும். சார் எல்லாரும் குளிக்காமலாம் இருக்கும் அப்படின்னு, எல்லாரும் குளிக்காம வந்து என்ன சொன்னா 9 மணிக்கு 10 மணிக்கு காலையில 7 மணிக்குள் ஒரு நாளின் ஓரையில் குளிச்சிடணுங்க. முதல் ஓரையில குளிக்கணும். நம்ம அப்படி குளிக்கிறோமா? குளிக்கல. அப்ப முதல் ஓரையில் சுக்கிரன் என்று சொன்னால் குளிக்கணும். சுக்கிரனை வேலை செய்ய வைக்கணும்னா நறுமண பொருள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நம்ம பாடியில ஸ்ப்ரே பண்ணணும். பெண்களாக இருந்தால் மல்லிகைப்பூ வைக்கணும். வச்சாச்சுன்னா சுக்கிரன் என்ன ஆதிபத்தியம் உடையதாக நம்ம ரிஷபமும் துலாமும் என்ன ஆதிபத்தியம் உடையமாக கட்டமாக வருகிறதோ அது உங்களுக்கு இலகுவாக கண்டிப்பா வேலை செஞ்சிடும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதற்கடுத்து சனி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றான்னா எப்பயுமே சனினா பொறுமையா கடைபிடிக்கணும், பொறுமையா இருக்கணும். சனினா எப்பயுமே பொறுமை தான். அந்த சனி என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து நம்மளுடைய எந்த கட்டத்துக்கு வருது அந்த இடத்துல நம்ம தைன்னு குதிக்கக்கூடிய ஆதிபத்தியமா இருக்கும். அந்த குதிக்கிறதெல்லாம் வச்சிருக்க கூடாது. சரி நடக்கட்டும், என்ன செய்யறது, ஏற்கனவே அது சனி ஆதிபத்தியம் உடையது, நிதானமா வேலை செய்யட்டும், என்ன செய்யறது, நடக்கட்டும் அப்படிங்கிற பொறுமை இருந்தால் அது சீக்கிரமாக நடந்து விடும். அதற்கு அடுத்து என்ன சொன்ன ராகு, ஒண்ணுமே செய்ய வேண்டாம். ராகுவை வேலை செய்ய வைக்கணும்னா நம்ம வீட்டு கழிப்பறையை வந்து நல்லா சுத்தம் பண்ணணும். அழகா சுத்தம் பண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணி வந்து கரெக்ட் பண்ணி இந்த ஓடானையில் இந்த மாதிரிலாம் வச்சு நறுமணம் கமலுக்குன்ற மாதிரி வச்சு வந்தீங்கன்னா ராகு பகவான் வந்து எந்த ஆதிபத்தியமுடைய எந்த கட்டத்தில் இருக்கிறாரோ உயிர்காரகமோ பொருள்காரகமோ எந்த காரகத்தில் இருந்தாலும் அவர் 100% வந்து என்ன சொன்னா வேலை செய்து விடுவார். நீங்கள் பயப்பட வேண்டாம். கேது என்று சொன்னாலே கேதுவுக்கு பிடித்தது என்ன சொன்னாலும் தியானம் பண்ணி பாருங்க. உங்க ஜாதகத்தில் இருக்கிற கேதுவுடைய கெடுதல்கள் நீங்கி விடும். 10 நிமிஷம் பண்ணுங்க, 20 நிமிஷம் பண்ணுங்க,
இது கண்ணை மூடிட்டு வந்து ஏதாவது ஒரு சுலோகத்தை சொல்லி வந்து புருவ மத்திக்கு வந்து நினைவை கொண்டு வந்து அந்த கேதுவுடைய ஆதிபத்தியத்தை நீங்கள் வணங்க 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 என்ன நடக்கும்? கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா கேதுவுடைய ஆதிபத்தியமுடைய அந்த குணாதிசயங்கள் அத்தனையும் வந்து என்ன சொன்னான்னா உங்களுக்கு நடக்கும். அப்ப இப்படியெல்லாம் ஜோதிடத்தில் இருக்காண்ணா, இதுதான் ஜோதிடம், இதுக்கு மாற்றா ஒண்ணுமில்லும் கிடையாது. அப்ப சூரியனை இயக்குவதற்கு அகம்பாவத்தை தவிர்க்கணும், சந்திரனை இயக்குவதற்கு தண்ணீர் கொஞ்சம் அதிகமா குடிக்கணும், செவ்வாயை இயக்குவதற்கு உடற்பயிற்சி செய்யணும், புதனை இயக்குவதற்கு செடிகளுடன் பேசணும், குருவை இயக்குவதற்கு பிரார்த்தனை செய்யணும், சுக்கிரனை இயக்குவதற்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து நன்றாக குளித்து பாடியில ஸ்ப்ரே பண்ணணும், சனியை இயக்குவதற்கு பொறுமையை கடைப்பிடிக்கணும், ராகுவை இயக்குவதற்கு கழிப்பறை சுத்தம் செய்யணும், கேதுவை இயக்குவதற்கு தியானம் செய்யணும் அப்படின்னு முன்னோர்கள் சாஸ்திர ரீதியாக சொல்லியிருக்காங்க. நான் சொல்லலை, பரிச்சத்து பாருங்க, கண்டிப்பா வேலை செய்யும், அதில் மாற்றுக்கிறதெல்லாம் கிடையாது. கண்டிப்பா வேலை செய்யும், வெற்றி கிடைக்கும், பரிச்சத்து பாருங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிரி ஆகும் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.